ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா இனிப்பு பணியாரம் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணணும். நான் இன்றைக்கி 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு நிறையா எக்ஸ்ட்ரா வேணும், மாவு அதிகமாக வேணும் அப்படின்னா அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும். நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது நீங்கள் இட்லி அரிசி 2 டம்ளர் போட்டிங்க அப்படின்னா பச்சரிசியுமே 2 டம்ளர் போடணும். இந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. உளுந்து எக்ஸ்ட்ரா உளுந்து கம்மியானாலும் பரவாயில்ல, ஆனால் கூடிடக்கூடாது. உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் அது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பணியார மாவு செய்கிறதுக்கு இது தாங்க மெஷர்மெண்ட். உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா பணியாரம் நமக்கு கரெக்டாக வராது. நான் 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரிசியை. இதை நம்ம மாவை ரெடி பண்ணணும், மாவு அரைக்கணும். வாங்க கிரைண்டரில் மாவு ரெடி பண்ணிடலாம். கிரைண்டரில் அரிசி போட்டாச்சு. பாருங்கள், மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னா இட்லிக்கு நம்ம எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி நல்லா மையாக இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மாவு மையாக அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை எடுத்துடலாம். மாவு எடுத்ததுக்கப்புறமா மாவு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா புளிக்கணும். புளிச்சாதான் நமக்கு பணியாரம் நல்லா பஃப்னு உப்பி வரும். மாவு நான் அரைச்சி எடுத்து வச்சு நல்லா புளிச்சிருச்சு. பாருங்கள், நான் காலையில் ஆட்டி ஈவினிங் இப்போ சுட போகிறேன். மாவு பாருங்கள் நல்லா கட்டியாக இந்த மாதிரி ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பணியாரம் சுடணும். நான் ஸ்வீட்காக இன்றைக்கி கருப்பட்டி தான் ஆட் பண்ண போகிறேன். கருப்பட்டியை நல்லா கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் உள்ள மண்ணெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருப்பட்டி பாக தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸ்வீட்காக. கருப்பட்டி சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கருப்பட்டி இல்லை வெல்லம், ரெண்டில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்வீட்காக. நான் இன்றைக்கி கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பட்டி பாக தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த மாவையும் அந்த கருப்பட்டி பாகையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ஏற்கனவே கட்டியாக இருக்குது இல்லையா, நம்ம இந்த பாகு தண்ணியை ஊற்றினோடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக ஆயிரும். நம்ம பணியாரத்துக்கு சுடுறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், பாகு ஊற்றிட்டு இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறனால நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டேன். ரெண்டும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கருப்பட்டி பாகும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மாவு பாருங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணியாக பணியாரம் ஊற்றுற பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம பணியாரம் சுட ஸ்டார்ட் பண்ணலாம். பணியார குழியில் இந்த மாதிரி எல்லா குழிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாவு நம்ம ஊற்றலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா குழிலையும் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா குழிலையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது வேகணும். வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு மேலேயே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம்
பணியாரம் நல்லா பஃப்னு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பணியாரத்தையும் நல்லா திருப்பி போட்டுக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி குச்சி இருந்தால் அதை வச்சு திருப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பின்பக்கம் வெந்துருச்சு. மேலே உள்ளது வேகணும் இல்லையா, அதனால் நம்ம திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் வேகிறதுக்காக. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துருச்சு பணியாரம் 2 பக்கமுமே. இந்த ஸ்டேஜில் நம்ம பணியாரத்தை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எல்லா பணியாரம் எவ்வளோ அழகாக நல்லா பஃப்னு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டி சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவுலேயே நம்ம கருப்பட்டிக்கு பதிலாக கார பணியாரமும் பண்ணலாம். அதாவது ஸ்வீட் பணியாரத்துக்கு பதிலாக நம்ம கார பணியாரமும் பண்ணலாம். அதுவுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாவில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவோட லிங்க்கும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.